ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரமிடேஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம டிஎன்பிசியில் ரிலீஸ் பண்ணியிருந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே இந்த டேப்க்கு வந்துடும். ஸோ இங்கே அப்ளை நவுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இங்கே வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கேப்சா கேட்கும். கேப்சாவையும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ அந்த பேஜில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் கேட்கும், ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் போயிட்டு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோவோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கணும். 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டு, 3.5 சென்டிமீட்டர் வித் இருக்கணும். அதில் 3 சென்டிமீட்டருக்கு உங்கள் ஃபேஸும், ரிமைனிங் 1.5 சென்டிமீட்டருக்கு உங்கள் நேம் அண்டு டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன். ஓகேங்களா? அதாவது இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸ் வந்து 20 KB to 50 KB 200 dpi இருக்கணும். ப்ளஸ் அந்த ஃபோட்டோகிராஃபோட நேம் வந்து photograph.jpegன்னு சேவ் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அந்த பாக்ஸோட டைமென்ஷன் 6x2 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. 230 பிக்சல் × 70 பிக்சல் இருக்க மாதிரி ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் யூஸ் பண்ணி சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20 KBன்னு இருக்கணும். ஃபைல் நேம் வந்து signature.jpegன்னு இருக்கணும். இது ரெண்டையுமே தனித்தனியாக அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு கீழே டேட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்றைக்கு எடுத்தீங்கன்னா அந்த டேட்டை டைப் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ கொடுத்துருங்க. மேலே வந்து ஓகேன்னு வரும். அதே மாதிரி சேவ் சிக்னேச்சர்னு கொடுத்தீங்கன்னா மேலே வந்து அப்லோடான்னு காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே செக் பண்ணிக்கிறங்க. ஓடிஆரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே டீட்டெயில்ஸ் தான் இதுலேயும் இருக்கணும். ப்ளஸ் மறுபடியும் கீழே வந்து உங்களோட நேம், ஜெண்டர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் மறுபடியும் கேட்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக மறுபடியும் ஓடிஆரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸில் செக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேப் வரும். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு அகைன் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோங்கிறத நோட் பண்ணிக்கிறங்க. ஸோ சிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட் கூட செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து 387 ட்ரேட் சர்வேயர், நெக்ஸ்ட்டு 388 ட்ரேட் டிராஃப்ட்ஸ்மேன், நெக்ஸ்ட்டு 443 சிவில் இன்ஜினியரிங், 531 ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேன், 540 ஒர்க்மேன் கால்குலேஷன் அண்டு சயின்ஸு, 551 இன்ஜினியரிங் டிராயிங் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன். ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 சப்ஜெக்ட் கூட செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து ட்ரேட் எலக்ட்ரீஷியன் 438, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் 446, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் 535, நெக்ஸ்ட்டு ட்ரேட் சோலார் டெக்னீஷியன் 548, நெக்ஸ்ட் ட்ரேட் வயர்மேன் 550. சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த செக் பாக்ஸில் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மெம்பர்ஸ்லாம் கேட்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு கீழே இருக்க செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் கேட்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யூவ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டிருக்கு. செகண்ட் ஒன்று வந்து வேர்யூவ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிங்களான்னு கேட்டிருக்கு. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமில் இருந்து டிபாரோ அல்லது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மோர் தென் 1 லிவிங் ஒய்ஃப் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் சிவில் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் சர்வேயருக்கான குவாலிஃபிகேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி இன் சிவில் போட்டுக்கோங்க. டிப்ளமோனா டிப்ளமோ இன் சிவில், ஐடிஐனா ஐடிஐ இன் சிவில்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் டிராஃப்ட்ஸ்மேன் கேட்கும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். நீங்கள் மேலே என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனேபிள் ஆயிரும். எல்லாத்தையும் கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிறங்க. ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் படிச்சிருக்க குவாலிஃபிகேஷன் தான் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறங்க. ஸோ எங்கே செக் பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷனை செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக உங்களோட செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்டு செலக்ட் குவாலிஃபிகேஷன் அண்டு கண்டினியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆகும்.
இதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் எலக்ட்ரீஷியன் பேப்பர் கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜியில் போய்ட்டு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாமே கரெக்டாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செலக்ட் ஆயிருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிக்கிறங்க. எல்லாத்தையும் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரிக்கான உங்களோட டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸு, சர்டிஃபிகேட் நம்பரு, ப்ளஸ் நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் தமிழ் எடுத்து படிச்சிருக்கீங்களா, உதாரணத்துக்கு 10th வந்து நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதே மாதிரி 12th டிகிரி, டிப்ளமோக்கு எல்லாத்துலேயுமே கேட்கும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோவும் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராப்பராக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இது போக டிப்ளமோ அண்டு டிகிரி டேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனாக ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே சிவில் முடித்தவங்க இல்லை எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிறங்க. ஃபிசிக்கல் அண்டு விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து டூ யூ ஹேவ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் நைட் பிளைண்ட்னஸ் கேட்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நோ கொடுத்துட்டு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அகைன் ஓகே கேட்கும். ஸோ அதில் செலக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எதுவும் அப்ரெண்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஸ் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நேட்டிவ் எங்கேயோ நீங்கள் பெஸ்ட்டு வந்து அங்கேயே சூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ செகண்ட் வந்து உங்கள் நியர்பை எக்ஸாமினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எழுத போகிறீங்களோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். 6 சப்ஜெக்ட் அப்படின்னா 600 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன கேட்கும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அண்டு டிகிரி சர்டிஃபிகேட், ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே சூஸ் ஃபைல்னு கொடுத்து அந்த ஃபைலை வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு டைப்பில் போயிட்டு சர்டிஃபிகேட்னு செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி முடிச்ச அதாவது அந்த டேப்பில் வந்து அப்லோட் ஆகிருச்சு அப்படின்னா அது பக்கத்தில் வந்து வியூ டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா. அதில் வந்து ஒரு நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அந்தந்த டேபுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வியூ டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும், ஓகேங்களா. அதை வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க ஒரு தடவை. ஸோ ஃபைல் ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிஎஃப்பில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து லெஸ் தென் 200 KBயாக இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனுக்கான ப்ரிவியூ வரும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிறது தான் எல்லாமே இங்கே ப்ரிவியூவில் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க 16 செக் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்க அந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையும் ஒரு தடவை வாசித்து பார்த்துட்டு அந்த 16 டிக்ளரேஷனுக்கும் நீங்கள் செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதையும் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் வரும். அதுலேயும் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 டேப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செக் பாக்ஸ் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையும் ஒரு வாசிச்சுக்குங்க. வாசித்ததுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்து நீங்கள் ஃபைனல் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும், ஓகேங்களா. பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு இருக்கும். இதில் சிசிஐ வழி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் கொடுத்து யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா பே நவ் அண்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு QR மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஜென்ரேட் QRன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.